ஹலோ. யா நான் சென்னையில் தான் இருக்கேன். உண்மைதான். அன்னைக்கு டாப் 1 to 10 ரேங்கிங்ல வில்சனுக்கு எதிர்பார்க்காத ஒரு நாளா இருந்தது. எனி கேஸ் 4 of a kind. அவன் ஜெயிச்சிட்டான். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் என் கார்டை ஃபோல்ட் பண்ணிட்டேன். டேனியல், லேப்டாப் நீ யூஸ் பண்ணியா? இல்ல. மும்பைல இருந்து 2 போக்கர்ஸ் பிளேயர் வந்திருக்காங்கன்னு டைசி கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஆனா அவங்க வெறும் போக்கர்ஸ் பிளேயர் மட்டும் கிடையாது. they are shooters. ஒரு அசைன்மெண்ட்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்க லேப்டாப்ல இருந்து 2 விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று, எங்க அப்பா அம்மாக்கு நடந்ததுக்கு இவங்க தான் காரணம். இன்னொன்று, இவங்க எப்பவுமே தோத்ததே கிடையாதுன்னு. 2 பேருமே டிசைட் பண்ணோம் இவங்களோட பிளானுக்கு ஒரு ப்ரீ பிளான் பண்ணணும்னு. அடிச்ச பந்து ஹோல்குள்ள விழுந்துருச்சுன்னா ஆட்டமே முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி மனுஷனை குழிக்குள்ள தள்ளினா ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். इस खेल के साथ साथ तुम्हारा नाटक भी जल्दी खत्म हो जाएगा. It's clear. டாக்டர் விக்ரம். எஸ் வில்சன்.
இப்போ 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன். அந்த 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகுதான்னு இமிடியேட்டாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். யாரு யாரு ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் கால் பண்ணேன். ஜெயதேவுக்கு பசங்க இருக்காங்களா? அன்னைக்கு பண்ண சின்ன தப்பால இன்னைக்கு நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அவங்கள விட்டு தப்பு பண்ணிட்டோம். ஆனா இந்த தடவை மொத்தமா முடிச்சிடுறேன். இல்ல, நான் அவனை முடிச்சிட்டு கால் பண்றேன். இன்னைக்கு நான் கண்டிப்பா சொல்லிடணும். ஹாய் அங்கிதா. ஹாய். என்ன விஷயம்? எதுக்கு என்ன வர சொன்ன? ஹே, உனக்கு ஒன்று தெரியுமா? நேற்று கால்ஃப் கிரவுண்டில் ஷூட் அவுட் நடந்தது. சரி, அதை விட ஐயோ, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது அங்கிதா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படின்னா நீங்களே முதல்ல சொல்லுங்க. ராகுல், நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? ஆமா. அன்னைக்கு நீ பார்த்ததும் உண்மைதான், ஷூட் அவுட் நடந்ததும் உண்மைதான். ஷூட் அவுட் நடந்தது வேற யாரும் கிடையாது, நான் தான். வாட்? நீங்க சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா அடுத்தவங்களை கொல்ற அளவுக்கு இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தான் வாழ்றதுக்காக மத்தவங்களை கொலை பண்றவன ஒரு ஃப்ரெண்டா வச்சிருந்தது நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஜஸ்ட் ஸ்டாப் இட் அங்கிதா. நாங்க கொலை பண்ணது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ நகைக்காகவோ நாங்க கொலை பண்ணல. நாங்க கெட்டவங்களும் இல்ல. நாங்க இந்த கொலை பண்ணதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச. வாய்க்கு வந்தது பேசாத. எல்லாரது மாதிரியும் எங்களது ஒரு அழகான குடும்பம். அப்பா அம்மா நாங்க 2 பேர் வாழ்ந்தா நேர்மையா தான் வாழணும்னு எங்க அப்பாவோட கொள்கை. எங்களோட அம்மா எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க. பூஜை புனஸ்காரம் குழந்தைங்க ஹஸ்பண்ட் இதுதான் அவங்க உலகம். ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சிக்கே நீ முத்தம் கொடுப்ப. இனிமே தங்கச்சிக்கிட்ட வச்சுட்டா அவள் தான். என்னடா பண்ணுவேன்? ஒரு தடவை பண்ணி பாரு, அப்புறம் வச்சுக்கிறேன். என்னைய அடிக்கிறியா? இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கதவும் மூடிட்டேன், தாப்பாலும் போட்டுட்டேன். இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிறது எல்லாம் என்னதுதான். ஏய், என்னடா அங்க உன்னை மிரட்டினாண்டு உனக்கு பயம் இல்லையா? ராகுல், அடிடா கடிடா, அடிடா கடிடா. ஏமாத்துறவனையும் பொய் பேசுறவனையும் என்னைக்கு அப்பாவுக்கு பிடிக்காது. பிசினஸ் விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆனவர். கள்ளக்கபடம் இல்லாத மனுஷன். இருந்தாலும் அவருக்கு அப்பப்போ ஃபோன் கால்ஸ் வரும்போதெல்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார். எங்களுக்கு என்ன கூட தெரியாது.
உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு ஒரு நாள் எங்க கண்ணு முன்னாடி எங்க அப்பா அம்மாவும் கொண்டாங்க. நேர்மையா இருந்ததுக்கு எங்க அப்பாவுக்கு கிடைச்ச சன்மானம் மரணம். அன்னைக்கு நாங்க டிசைட் பண்ணோம், இந்த உலகத்துல நேர்மன்றதெல்லாம் சும்மா. இப்ப சொல்லுங்க, இத நாங்க பண்ணது தப்பா?